விஜயெல்லாம் வந்து வந்தார் அப்படின்னா சட்டுன்னு ஒரு சினிமா நடிகரானார் வந்தார் போனார்லாம் கிடையாது. மக்கள் மன்றம்லாம் நிறையா வச்சு நிறைய சேவைகள்லாம் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சும்மா திடீர்னு வந்தார், கட்சி ஆரம்பித்தார், போனாருன்றதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது அதிருப்தி, திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் அதிருப்தி. எப்படியாவது சீமானாவது கொண்டு வந்துருவாரான்னு பார்த்தா அவர் வசனம் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கார். அவர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் லண்டன்லேருந்து அனுப்பிச்சி வச்சிருக்காரு. வீரனையா பேன் பண்ணிட்டாங்க வீரனை, இதுக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி. அதுதான் அப்போ இத்தனை நாளாக விற்றதெல்லாம் மக்களுக்கு விரோதமான சரக்காப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தலாம்னு சொல்லியிருந்தாரு. என்ன 11 நீங்க இப்படி என்ன ஒரு கரிசனம், மக்கள் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க பாத்தீங்களா? இல்ல அது வியாபாரம் இல்ல சார். நீங்க அங்க அடிமடியில கை வச்சீங்கன்னா எப்படி சார்? அன்புன்றீங்களா இல்ல வியாபாரமா? எப்படி உங்களுக்கு தோணுதோ எடுத்துக்கோங்க சார். எடப்பாடியார் வந்து அழகா போய் டிடிவி ஐயா அவர்களே தாங்கள் இல்ல வாய்ப்பில்ல ராஜா, என்னன்னா சூப்பரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது அவரு அமமுகன்னு ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. மறுச்சு பண்ணட்டும், ஆகட்டும். அவர்கிட்ட இருக்க அந்த சட்டமன்ற உறுப்பினரே அவர்கிட்ட இல்ல, அமமுக அவரு ஒரு 2 இடத்துல எம்பி எலெக்ஷன்ல இவங்க ஜெயிச்சா பார்க்கலாம், பல இடத்துல 3ஆவது இடத்துக்கு மேல தள்ளப்படுவாங்க. டெபாசிட் இழந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போங்களேன். அதாவது என்னன்னா 40 கேண்டிடேட்டை தேடக்கூடிய அவல நிலை கூட அதிமுக ஏற்படும். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ இந்த அரசியல் விவாதத்தில் இன்றைக்கி நடந்த ஒரு 2-3 விவாதங்களை ரொம்ப விரைவாக பார்த்துடலாம். நம்மளோட கலந்து ஆலோசிக்கிறதுக்காக நம்மளோட ஆஸ்தான ஆலோசகர் நமது சரவணன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். சார், இப்போ 11 பிராண்டை பேன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இத்தனை நாள் மக்கள் ஆகச்சிறந்த பருகி குடித்த அத்தனையும் விஷமாப்பா பிராண்டுன்னு நீங்கள் சொல்கிறது இந்த பிராந்தி விஸ்கி இதெல்லாம் சொல்கிறீங்க. அதில் ஒரே ஒரு ரம் இருக்குது சார். அப்படியா? ஆமாம் சார். ஓகே. அதாவது அதுலேயும் மிக முக்கியமாக அதில் முத்துசாமி அவர்கள் சொன்னார், தமிழில் அது வீரன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட், அதையும் தடை செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் எனக்கு, அதாவது வீரன்னா எதில் வீரனாக இருக்கணும், அதாவது உழைப்பில் வீரனாக இருக்கணும், உடலில் வீரனாக இருக்கணும், ஒரு போட்டின்னு வந்தால் அதில் வெற்றி வாகை சூடுறதில் வீரனாக இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு உரமுதுகு காட்டி ஓடாமல் இருக்கணும். ஆமாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, சரக்கு குடிக்கிறதுல வீரன்கிற பேரை வச்சிருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் லண்டன்லேருந்து அனுப்பிச்சி வச்சிருக்காரு. வீரனையா பேன் பண்ணிட்டாங்க வீரனை, இதுக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி. அதுதான் அப்போ இத்தனை நாளாக விற்றதெல்லாம் மக்களுக்கு விரோதமான சரக்காப்பா. அதாவது மொத்தத்தையும் இதை க்ளோஸ் பண்ணால் நல்லது, 4 நாளாக க்ளோஸ் பண்ணுவோமே. இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு புதுசாக ஒரு டிஜிபி யாராவது வந்துட்டார், இல்லைனா புதுசாக ஒரு டிசி வந்துட்டாங்கன்னா ஒரு 4 பேராக சுட்டு கொள்ளுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 4 பேரை முதல்ல காலி பண்ணுவாங்க, இல்லை 4 பேரை கைது பண்ணுவாங்க, ஒரு குரூப்பை கைது பண்ணுவாங்க. அப்படி ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் நல்ல சொன்னார் சார். மக்கள் பாவம், அவங்களோட ஏதோ ஒரு உழைப்புக்காக திடீர்னு அவனை நிறுத்தினா அவனுக்கு மனநல பாதிக்கப்படும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தலாம்னு சொல்லியிருந்தாரு. என்ன 11 நீங்க இப்படி என்ன ஒரு கரிசனம், மக்கள் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க பாத்தீங்களா? இல்ல அது வியாபாரம் இல்ல சார். நீங்க அங்க அடிமடியில கை வச்சீங்கன்னா எப்படி சார்? அன்புன்றீங்களா இல்ல வியாபாரமா? எப்படி உங்களுக்கு தோணுதோ எடுத்துக்கோங்க சார். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது என்னன்னா, டாஸ்மாக் ஒரேடியா ஒழிக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஒழிக்கலாம் அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது, நம்ம சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி கல்லுக்கடையெல்லாம் திறந்து விட வேண்டியதானே. முந்திரி கல் விளம்பரம்லாம் வருது இந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில். கேரளாவில் கல் இன்னைக்கு அரசாங்கம் கடைகளே நிறைய இருக்குது. அதில் ஆனால் கலந்துட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? அதில் இந்த பேட்டரி கட்டை அது இதுலாம் பழைய காலத்தில் வரும்போது கள்ளச்சாராயம் அதில் காய்ச்சிட்டானுங்கன்னா ஒன்று செய்ய முடியாதுல்ல. இல்லை நீங்கள் அதாவது சார், கோவிட் காலத்தில் போலீஸ் பாதுகாப்போட நீங்கள் பிராந்தி கடையெல்லாம் நடத்தும் போது ஓகே, இதுக்கும் ஒரு ஆய்வுக்கு ஒரு கமிட்டி வச்சுக்க வேண்டியதான். அது சிறந்ததாக இருக்குதான்னு கமிட்டி வச்சுக்க வேண்டியதான். இப்போ ஊருக்கு பால் சொசைட்டி இருக்குது, பால் அளவீடு செய்யறதுக்கு அந்த மிஷின்ல வச்சுக்கிறீங்கல்ல. என்ன அதாவது பழைய காலத்துல இந்த எம்ஆர் ராதா சொன்ன மாதிரி அவன் ஜப்பான்காரன் ஏதோ குழா போட்டு செய்யறேன்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி நீங்க கல்லு சரியா இருக்குதான்னு சமர்ப்பிக்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கோங்க, ஆய்வு பண்ணுங்க அடிக்கடி. அப்ப அதை திறக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்க.
இல்லை நான் நீங்கள் திறக்கலான்னு சொன்னதுக்கு நான் ஒரு கருத்து சொல்கிறேன். ரைட். இல்லை அதாவது ஒன்றுக்கு ஒன்று, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு சில படத்தில் வந்து அழகாக சொல்லுவாங்க, சினிமாவில் நீங்கள் வந்து ஐயோ ட்ரிங்க்ஸை வந்து உடனே எடுத்துடக்கூடாது. அதாவது ஒரு ஹாஃபை வந்து கோட்டராக்கணும், கோட்டரை வந்து அடுத்தது வந்து கோட்டரில் பாதி ஆக்கணும், 90 ஆக்கணுமா சொல்லுவாங்க, ஏதோ 90 ஆக்கணும், 90 வந்து அப்புறம் ஒரு கட்டிங் ஆக்கணும், கட்டிங்கை வந்து ஒரு ஸ்மால் ஆக்கணும், ஸ்மால் அப்படியே வடிவேலு சொல்லுவான்னு நினைக்கிறேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு அப்படியே நக்கணும்வாங்களா, அது மாதிரி ஏதோ பிளான் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா இதில் வந்து வருத்தம் என்னன்னா பாவம் அதெல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற கம்பெனிக்கு தான் வருத்தம். இதெல்லாம் யார் தயாரிக்கிறா, எந்த நிறுவனம்? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நிறுவனம் தான் தயாரிக்குது. அது அவங்கவுங்களே தேடி பார்த்தா அதோட ஓனர் என்னன்னு தெரிஞ்சிடும். இல்லை அதாவது அதிகமாக வந்து அதிமுகலையும் திமுகலையும் இருந்த முன்னாள் மந்திரிகள் தான் வச்சிருக்கான்றாங்க. அது உண்மையா? 70-30 60-40 இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இனிமேல் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மிக முக்கியமாக தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி அங்கங்கே மாவட்ட செயலாளர்கள் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே ஏரியாக்குள்ளே வர்ற பார்களை அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ்க்கு தர்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் இருக்காது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். கல்லுக்கடை வச்சா இருக்காதா? கல்லுக்கடை வச்சிங்கன்னா அடுத்தது அந்த ஏரியா விவசாயி வாழ்ந்துட்டு போறானே, அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? அதுல விவசாயி எப்படி வாழ்வாங்கன்றீங்க? அதுலயும் வந்து ஒரு கவுன்சிலரு நான் கடை வைக்கிறேன்ப்பா குடி, அதுலயும் கட்சி குடி தானே, அதுலயும் கட்சி குடி வராதுன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல அது வந்து இது மாதிரி அரசாங்கங்கள் அமைஞ்சா கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதாவது இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதுதான் நம்ம கேள்வி மக்களுக்குமே. அது மக்களோட கேள்வி, என்னோட கேள்வி இல்ல மக்களோட கேள்வி, நம்மளோட கேள்வியும் கூட இருக்கட்டுமே. சரி, நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில போவோம். இதுவரை நல்லா இருந்துருச்சு, இதுக்கப்புறமும் நல்லா இருக்குன்னு நினைப்போம். நல்லா இருந்தா ஒரு பெரிய மாற்றமே. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஆட்சி அமைச்ச உடனே பல இடங்களில் வந்து ஃபியூஸ் போகிறது, ஃபியூஸை பிடிக்கி திருடிட்டு வர்றது, அதாவது சொல்லுவாங்களே இந்த தாலியை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாங்க. நாளைக்கே வந்து இந்த பல எதிர்கட்சி மாதிரி இருக்கிற பல கட்சியில் உள்ளவங்க வைத்தறிச்சலில் அங்கங்கே போய் ஏதாவது இந்த மாதிரி ஏடாகுடம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சார்? இப்போவே நிறைய ஏடாகுடங்கள் என்ன, அதாவது மத திணிப்பை கொண்டு வந்து அடையாளப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் மிக முக்கியமாக முருகன் மேலே பழிச்சொல் சொன்ன மாதிரியும் அந்த மாதிரிலாம் வந்து அவங்களா ட்விஸ்ட் பண்ணி அதை ஒரு பெரிய செய்தியாக மாற்றி ஆர்எஸ் பாரதி அவர் நேற்று ஒரு பெரிய ட்ரெண்ட் ஷோ பண்ணிட்டு இருந்தார்ல, அதெல்லாம் மறைக்கிறதுக்கான ஒரு செயலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்போதானே வந்து அரசியல் பண்ண முடியும், சும்மா பேசாம கம்முன்னு உட்காந்துருந்தா எப்படி? அதாவது எனக்கு வாய்ப்பு போச்சுன்னா நான் என்ன மாதிரி வேணாலும் இறங்குவேன் அரசியலுக்கு, அப்படித்தானே? அதாவது திண்டுக்கல் லியோனி அப்படியே சைலண்ட்டாக இருக்காராம். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, புளிப்பா சாப்பிட்டோம்னா இப்படி ஆகுமா, கசப்பாக சாப்பிட்டா அப்படின்பாங்களாம், இனிப்பாக சாப்பிட்டா அப்படி சிரிப்பாங்களாம், இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் முதலமைச்சர் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாருன்னு நடித்து காட்டினார், அழகாக நடித்து காட்டினார். ஸோ ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு இடத்துல அந்த கண்டென்ட்டுக்காக நிறைய இருக்கிறாங்க, பண்ணிக்கிட்டே ஏதாவது ஒன்று திரிச்சு சொல்கிறது. ஆனால் இதில் ஒன்று வருத்தமான செய்தியும் நம்ம பதிவிட்டே ஆகணும். நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறோம், பொதுவான விவாதம் மட்டுமேன்னு. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் பேசுனது தவறுன்னு நான் சொல்கிறேன். பைபிளில் சொன்ன மாதிரி இருக்குது இந்த ஆட்சி நடக்குது இப்படிங்கிறது. ஒரு காமனாக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் தான் வந்து இந்த சட்டமன்றத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர், சட்டமன்ற இருக்கையில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த அதிகாரம் கொண்ட நபர். அவர் இந்த கருத்தை சொல்றது அப்படிங்கிறது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயமா. சந்தோஷப்படுறதுக்காக அப்படி சொன்னாரா இருக்கும்? யாரு அவர் சொன்ன? யார் மதத்தின் பேர்ல சொல்லியிருந்தாலுமே, எந்த பாசத்தின் பேர்ல சொல்லியிருந்தாலும் அது தவறு தான், அது தவிர்க்கப்படணும். கண்டிப்பா கட்சி அது அவர் மேல வந்து கண்டிப்பா ஒரு காட்டம் தெரிவிச்சே ஆகணும். அதாவது பொது இடங்கள்ல அந்த கண்ணியத்தை காப்பாற்றணும். கண்டிப்பா நான் வந்து தாவேக்காவை வந்து பாராட்டின பல இடங்கள் உண்டு. எந்த இடம் அப்படின்னா, பர்டிகுலர்லி கட்சிக்காரங்க ஒரு இடத்துல லஞ்சம் வாங்கினாங்கன்னா அதை அவங்க உடனே நீக்கிறாங்க, அது வந்து ஒரு பாராட்டத்தக்கது. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது உளரும் போதும் இவர் உளறிட்டாரு மன்னிச்சுங்க அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட வந்து சொல்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மரிய வில்சன் அவர்கள் வந்து எழுந்து நின்று சட்டசபையில் நான் ஒரு கிறிஸ்துவன், நான் இப்படித்தான் என்னால் பேச முடியும்னு சொன்னதும் தவறு தான். அதையும் நம்ம வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கிறோம். கிறிஸ்தவர் மட்டும்தான் அவர் ஓட்டு போட்டாங்களா? அதுதான், அது தவறு தான். நம்ம வந்து அடுத்த நாள் அவர் மன்னிப்பு கேட்டதால சரி ஓகே, தவறு, அது கன்னி பேச்சாளராக இருக்கிறனால வர்ற விஷயங்கிறதுனால நம்ம ஓகேன்னு கடந்து செல்லலாம். ஆனால் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சொன்னது மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு முதன்மை பொறுப்பில் இருக்கிறவர் மதத்தின் பேரில் எங்கே போனாலும் அவர் பேசினதே ஃபஸ்ட்டு தவறு. அதாவது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும்
யாரும் வந்து மதத்தை பேஸ் பண்ணி யாரும் ஓட்டு போடலை. கரெக்டாக திமுக அதை எதை பயன்படுத்துது பார்த்தீங்களா? இவங்க மதத்தின் பேரில் இருக்கிறாங்க. இப்போ முருகனை வந்து தப்பாக பேசிட்டாங்கன்னு இவங்கால வச்சே ஒரு கருத்து போட சொல்லிட்டு சீமானோடைய ட்ரெண்டாச்சு, என் பாட்டன் முருகன் அப்படின்பாரு. இவங்க திமுக வந்து அதையே அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. வேற வழி இல்லை. எல்லா அம்புகளும் மன்மதன் அம்பா போறதுனால இந்த அம்பு எடுத்து பாய்ச்சி பார்க்கலான்னு நினைக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா முருகன்னு சொன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிடலாம். நாங்களும் ஒரு 10-15 வருஷமா கடவுள் இல்லைங்கிறோம், பெரியார் மண்ணுன்றோம், பெரியார் தீவு திடல்ன்றோம், ஏதோ பண்றோம், ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இன்னுமே முருகனை எடுத்துக்க வேண்டியது. பெரியார் அவ்வளவுதான், அவங்களுக்கு கண்டென்ட் முடிஞ்சது. ஆமா, இன்னைக்கு இவரு முருகன் கண்டென்ட். அடுத்து பெருமாளை கூப்பிட்டுக்குவாங்க. ஆமா, இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, எங்களோட முருகன் வந்து எங்களை பழிச்சொல்ல ஆக்கிட்டாரு, இந்த தாவேக்கா அரசாங்கம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி வந்துடுவாங்க. எனக்கு என்ன நீங்களே கண்டென்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க, பார்த்து காப்பி அடிச்சிருவாங்க. சார், நியூஸ்ல பல வைரல் கண்டென்ட் அதான் சார் இருக்குது. அப்படியா? அதாவது தவறா பேசிட்டாங்க, அதுக்கான கண்டனம் அப்படின்னு சொல்லி தான் சார் வர்றாங்க. அதுக்கு 4 பேர் கிளம்பிடுவாங்க உடனே. என் முருகனை வந்து ஒரு இது பண்ணிட்டாரு, கொச்சப்படுத்திட்டாரு. இன்னொரு ஒரு பக்கம் இல்ல, அதாவது கண்டிப்பா தவறா சொன்னவங்க மேல அவங்க காட்டமா பதிவு செய்யறது சரி. ஆனா சொன்னது யாரு அப்படிங்கறத ஆய்வு பண்ணி பார்க்கணும். சொன்னதும் ஒரே கட்சி, கண்டிக்கிறதும் ஒரே கட்சியா இருந்தா எப்படி? அதாவது கட்சிக்குள்ள பேசும்போது, வீட்டுக்குள்ள பேசும்போது எதை வேணா பேசலாம். பொது வெளியில வரும்போது நாவடக்கம் வந்து கண்டிப்பா வேணும். கண்டிப்பா. அதாவது திமுக காரங்க தான் நாவடக்கம் இல்லாமல் ஏதாவது பேசுகிறாங்கன்னா அடுத்தது ஒன்று உளறிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. கொஞ்ச நாளைக்கு இதில் பார்த்தேன், நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், கர்நாடகாவில் போய் உங்கள் ஆட்சி தான் நடக்குது, நீ வந்தா வா, இல்லைன்னா மந்திரி, இல்லைன்னா எந்திரி, அங்கிட்டு போ இங்கிட்டு போன்னு பழைய டைலாக்லாம் பேசுது. அந்த பழைய ஜோக்குன்னு யாரோ ஒரு பேர் சொல்லுவாங்களா, அது மாதிரி அதிமுக வந்து பழைய ட்ரெண்டை கொண்டு வர்றாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் இதுக்கு என்ன ஒரே பதில் தான் சார். சவுக்கு சங்கர் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க, அதிமுக, அதாவது ஒவ்வொரு கட்சியை பற்றி கேள்வி கேட்டும்போது அதிமுக அந்த கட்சியெல்லாம் கேட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துல அந்த நன்றி கேட்டார். ஒரு நேரத்தில் அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் தான் அவரை ஃபுல்லா கை தூக்கி விட்டாங்கன்னு அவரே சொல்றாப்ல. அவரே சொன்னாப்ல. அதே வழக்கறிஞர்கள் இப்ப தாவேக்கால் இருக்கிறாங்க, இப்ப யாரு நீ கை தூக்கி விட முடியும்னு அவர் கேட்கிறாப்ல. இல்ல அதாவது அந்த கட்சியில இருக்கும்போது தானே அந்த கட்சிக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது கட்சிக்காக சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கட்சியில எடப்பாடி அவர்களோட கண்ட்ரோல்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்களா, எஸ்பி வேலுமணி அவர் கண்ட்ரோல்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்களான்னு இருக்குது. ஓ, இப்படி உள்ளே ஒரு 10 டீம் இருக்குது. இப்ப திமுகன்னா ஒரு 50 டீம் இருக்கும். அந்த மாதிரி அதிமுக அணியிலிருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண அணி வேற, அது இப்ப எதிர்நிலையில் இருக்குது. அதாவது வடிவேல் சொல்ற மாதிரி அந்த ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவி அந்த தன்னம்பிக்கையும் தைரியம், அதேதான் அது மாதிரி. அட பாவீங்களா. அதனால வந்து எங்க வாய்ப்புகள் இருக்குதோ அங்க பயணம் செய்யறது அவருக்கு சரிதான். இப்போ ஒரு மாதிரி நல்ல ஒரு ட்ரெண்டாக தான் போய்கிட்டு இருக்குல்ல. இவர் வந்து அதிமுகலே இருப்பாரா, அதிமுகலேருந்து திமுக போகிறா, பெஞ்சமின்லாம் வந்து இதில் மீட்டிங்கில் பார்த்தேன். அதாவது எடப்பாடி அவருக்கு உண்மையாலுமே இந்த 7 பேரை இறந்தப்ப ஒரு பேப்பர் படிக்கலின்னு சொன்ன மாதிரி, இல்லை நான் டிவி பார்க்கலின்னு சொன்ன மாதிரி, நானே டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னார். அதனாலேயே என்னமோ அவரோட வாழ்க்கை தவிர அந்த ஒரே ஒரு வார்த்தையில் முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன். 7 ஆண்டுகள் ஆனாலும் அந்த சாமம் விடவே விடாதுங்கிற மாதிரி. அதாவது ஜெயலலிதா சிறு கட்சி சேர்த்துனாங்க, ஒரு பெரும் கட்சியா வந்து ஜெயலலிதா அவர்கள்ட்ட எம்ஜிஆர் கொடுத்திருந்தாரு. நல்லா நீங்க பார்த்து பேசுங்க. எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த கட்சியா பெருசா கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அதெல்லாம் கொடுக்கல அவங்களுக்கு, இவங்களா எடுத்துக்கிட்டாங்க. அந்த கட்சி வந்து ஜானகி அம்மாட்ட தான் முதல்ல இருந்தது. ஜானகி அம்மா தான் முதல்ல அதை கைப்பற்றினாங்க. அதாவது ஒன்று சேர்ந்தாங்க. ஜா அணி ஜே அணின்னு இருந்தது. ஆமா, ஜே அணிக்கு விட்டு கொடுத்தது தானே ஜா அணி. ஜானகி அவர்களே இனிமேல் ஜெயலலிதா அவர்கள் கண்ட்ரோல்ல எப்படி ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி தானே, இனிமேல் அன்புமணி அவர்கள் தலைமையில் அப்படின்ட்டு விட்டுட்டாரு. இதே மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அப்படின்னு விட்டனையும் அதுக்கப்புறம் பலம் பொருந்திய கட்சியாக கொண்டு வந்தாங்களா இல்லைங்களா? ஆனால் அதிமுக நல்லா வர்றதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அதே மாதிரி எடப்பாடியார் வந்து அழகா போய் டிடிவி ஐயா அவர்களே தாங்கள் வாய்ப்பில்லை ராஜா, என்னன்னா சூப்பரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது அவர் அமமுகன்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. மறுத்து பண்ணட்டும்,
வச்சு ஆகட்டும். அவர்கிட்ட இருக்க அந்த சட்டமன்ற உறுப்பினரே அவர்கிட்ட இல்ல அமமுகல. அவரு ஜெயிச்சு அடுத்த நாள் காலையில் இங்க ஓடி வந்துட்டாப்ல. காமராஜ் சொல்றீங்களா? பாண்டிச்சேரியில் நிறுத்தி வச்சிருந்துக்கிறாங்க அவரை. வண்டி நைட்டோட நைட்டா இல்ல. அவர் பார்த்தா காமராஜ் இங்க நடந்துகிட்டு இருக்கிறாரு. சாயந்தரம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு நைட்டு. என்ன யாருங்க கட்டுப்படுத்த முடியும்? என்னை மக்கள் ஜெயிக்க வச்சாங்கன்னு இருக்கிறாரு. அவர் கட்சி தலைவர். இவர் தினகரன் அவரு இந்த மாதிரி ஒரு ஏமாத்துக்காலையும் பார்த்து நீ கட்சி விட்டு வெளியே பண்றாரு. அவரு போயிட்டாரு. எடப்பாடி அவர்கிட்ட மட்டும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஜெயிச்சவன்ல மந்திரி எனக்கு எம்எல்ஏ பதவி வேண்டான்னு காலி பண்ணி ரிசைன் பண்ணிட்டு போறான் வெளியில. அப்ப அவரே 47 இடத்துல தான் ஜெயிச்சாரு. இப்ப பார்த்தா அதுலயும் ஒரு 7-8 இடம் விக்கெட் ஆயிப்போச்சு. இப்ப அவரு கட்சி வச்சும் வேஸ்ட். பல மந்திரிகள் இன்னும் வெளியில போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ முடிஞ்சா பொதுக்குழு கூட்டி பாருன்றார் சிவி சண்முகம் அவர்கள். அப்ப எடப்பாடி அவர் கட்சி வச்சிருந்தும் இருந்தும் இல்லாமல் ஒண்ணு. அடுத்த தடவை நான் சொல்றேன் சார், ஒரு 2 இடத்துல எம்பி எலெக்ஷன்ல இவங்க ஜெயிச்சா பார்க்கலாம். பல இடத்துல 3ஆவது இடத்துக்கு மேல தள்ளப்படுவாங்க. டெபாசிட் இழந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போங்களேன். அதாவது என்னன்னா 40 கேண்டிடேட்டை தேடக்கூடிய அவல நிலை கூட அதிமுக ஏற்படும். இருக்கிறது வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஏன்னா நீங்க வேணா சொல்லலாம், தீபா அவர்கள் மீது புதுரச்சம் பாய்ச்சலான்னு வேணா சொல்லலாம். யாரு? தீபா மாதவன் அவங்களேதான். ஒருவேளை மாதவன் தனி கட்சி வச்சிருக்கிறார். அப்படியா? ஆமா. ஓகே. அதனால தீபா அவர்களோ மாதவன் அவர்களோ எல்லாம் அவங்களுக்கு டிரைவரா இருந்தவர் கூட ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார். ஓகே. அதனால அதுல ஏதோ ஒரு கட்சிக்காரவங்க உள்ள வந்தா, ஏன்னா அவங்க கொஞ்ச நாளுக்கு தீபா அவர்கள் வெளியிலாம் இப்படின்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. சின்னம்மா அம்முமான்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியா? ஆமா. சின்னம்மா. ஆனா இதுல எல்லாரும் சின்னம்மாவை மறந்துட்டாங்க. அதிமுக ஒழுங்கா சின்னம்மாட்ட கொடுத்துருந்தா அவங்களாவது ஒரு இன்னைக்கு கண்ட்ரோலாவது வச்சிருந்துருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அந்த அம்மா ஒரு கம்பீரமா தான் தெரியும். அப்படி தட்டுவாங்க. அப்படியே எடப்பாடிய இல்ல பல ஆண்டுகளா ஜெயலலிதா அவர்களோட பின்பமாவே இருந்ததுனால அவங்களுக்கு அந்த எப்படி இந்த வழி நடத்துறதுங்கிற திறன் இருந்தது. அது எடப்பாடி அவர்களுக்கு அந்த திறன் இல்லை. நான் மட்டும் இருக்கணும், இந்த சேர் என்னோடது, நான் விட்டுற மாட்டேன், ஆனா எந்த பக்கத்துல இருக்கிறவங்களாம் எந்திரிச்சு போறேன்னா போங்க அப்படின்னு. அடுத்த ஒரே ஒரு கூட்டம் நடத்தினால் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாட்டர் கேன் எப்படி எரிஞ்சாங்களோ அதே நிகழ்வு எடப்பாடி அவர்களுக்கு நடக்கும். நீங்க வேணா எழுதிக்கோங்க. ஏதோ எடப்பாடி மேல கோபமா இருக்கிற மாதிரியா இருக்கு. நீங்க நான் கோபமா இல்ல, மக்கள் கோபமா இருக்கிறதுனால 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. எதிர்கட்சிங்கிற அந்தஸ்தும் போயிருச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க. என்னன்னா நீங்க இப்ப அதிமுகவில் ஜெயிச்சது ஜெயிச்ச எம்எல்ஏஸ் எடப்பாடிக்காக கிடையவே கிடையாது. அந்த ரெட்டலை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சின்னம். இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டா மக்கள் ஆட்சி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அந்த கட்சி. அதாவது இன்னைக்கு அங்க ஒரு இளைஞர்களே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஜென்சி இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க அதிமுக சுத்தமா இல்லை. நீங்க மற்ற எல்லாருமே சிங்கை இவரு கூட ராமச்சந்திரன் கூட இங்க இணைஞ்சிட்டாரு. என்னென்ன தவண்டு போற வீடியோவை தான் எல்லாம் போட்டு பாக்குறாங்களா? அப்புறம் எப்படி ஜென்சி இருப்பாங்க? தவண்டு போனாலோ இல்ல தவக்காயில போனாலோ அந்த சைடு போயிட்டாங்களே, அவ்வளவுதான். இனிமேல் கட்சி அதாவது அவர் இருக்கலாம் கடைசி வரையும். நானே ராஜா, நானே மந்திரி, நானே தொண்டன். ஆமா, அவருக்கு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 பேர் கூட இருக்கிறாங்க அவருக்கு பக்கபலமா. அதாவது இப்ப சமீபத்துல கூட எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஆனா எனக்கு இன்னொன்னு சார், ஒரு சொல்லுங்க, ஒரு என்னன்னா உதயநிதி அவர்கள் எந்திரிச்சு அதாவது சொன்னாரு, இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டை பத்தி கேட்டீங்க, நீங்க வேணா உங்க மாமனார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு. இவர் எந்திரிச்சு எங்க மாமனாருக்கு உங்க அப்பாவுக்கு இந்த கனெக்ஷன், உங்க அப்பா வீட்டுல இருக்கிற இங்க இல்ல வீட்டுல இருக்கிறார் போய் கேட்டு சொல்லுங்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க மாமியார் அங்கதானே உட்கார்ந்து இருக்கிறாங்க, கேட்டுக்கலாமே. சட்டமன்றத்துக்குள்ளதான் அவங்க மாமியார் இருந்தாங்க. அவங்க மாமியார்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம். ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு அதிமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில உள்ளவர் தான் அவர். எடப்பாடியோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டர்.
நார்மலாக ஒரு தலைவர் வந்துட்டாருன்னா மோதிரத்தெல்லாம் கழட்டிடுவாங்க. கழட்டிட்டு அந்த தலைவருடைய மோதிரத்தை போட்டு 2 மோதிரம் போட்டிருந்தார், பெரிய மோதிரமா. அதில் வரல ஒரு பக்கம் மிக முக்கியமாக கையை மறைக்கிற அளவுக்கு. ஆமாம், கையை அது வந்து ஏதாவது சண்டை கிட்ட போட்டால் டக்குன்னு ஒரு குத்து குத்துலாம் மாதிரி வச்சுக்க. அந்த இதில் ஒரு பக்கம் அம்மையார் ஜெயலலிதா கூட, இன்னொரு பக்கம் எம்ஜிஆர். இன்னும் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட விசுவாசம் தான் இருக்க தவிர அந்த எடப்பாடின்ற ஒரு தலைவர் உள்ள வந்துட்டதாவே இல்லை. இரட்டை குழல் துப்பாக்கியில ஒரு குழல் வந்து திமுக பக்கம் சாஞ்சு போயிருச்சு. அது போகல, விரட்டிட்டாங்க. நான் வர்றேன்னு அவரு கேட்ட நீக்குன்னு பார்த்தாரு. இரட்டை குழல் துப்பாக்கியில் அது ஊதாங்குழல், அடுப்பு ஊதுற குழல் அது. ஆனா மக்கள் வந்து இப்ப பிபின்னு சொல்லி மொத்தமா வெளியில் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்கு வழி இல்லை, அந்த குழலும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இப்போ வந்து ஒரு பீரங்கி, திமுகவுடைய ஒரு பீரங்கி அது. அதாவது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலினையோ உதயநிதி ஸ்டாலினோ யாராவது சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவர் தீ குளிச்சிருவார் போல் இருக்கு. அந்த ரேஞ்சில் படக்குன்னு எந்திரிச்சிடுறாரு. படால்னு அவர் வந்து அவரோட பேச்சும் அதுவும் எனக்கு கோவம் வருது, ரத்தம் கொதிக்குது அப்படின்ற மாதிரி. இல்லை, ஆக்சுவலாக சொன்னா துரைமுருகன் பண்ணிட்டு இருந்த விஷயங்களை இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் சரியா பண்றாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன ஓபிஎஸ் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கூட இப்படி பேசி நான் பார்த்ததில்ல. எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 முதலமைச்சர் ஒரு கட்சி இருப்பாங்க போலக்கு. ஒரே கட்சிக்குள்ள முன்னாள் முதல்வர்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு காரணம் ஆயிட்டாங்க ஏடிஎம்கே. இனிமேல் அவங்க ஏடிஎம்கேல இருக்கலாம் இல்லை திமுக இருக்கலாம், அவங்க தான் 2 பேர் கூட்டணியாக போறதா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெட்டலைன்ற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒரு தலைமுறை வரை இருக்குது. ஆனா அடுத்த தலைமுறைக்கு என்னன்னே தெரியல. கட்சி கொண்டு போய் கடத்த தெரியாம விட்டாங்க ஜென்சிட்ட. அதற்கேற்ற நிகழ்வுகளும் அதுக்கேற்ற பேச்சாளர்களும் தேர்ந்தெடுக்கவே இல்லை. சரி, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆர்வி உதயகுமார் அவர்கள் வந்து தான் எப்படியாவது மரம் போறவன்லாம் கண்டென்ட்டா வந்துகிட்டு இருக்கிறான், நம்ம ஏதாவது கண்டென்ட் ஆயிட மாட்டோமான்னு சொல்லி ஒரு நடிகை பேரை சொல்லி அவர் பேசாட்டு கண்டபடி பேசுறாரு. ஏன்னா சிறை நிரப்பும் போராட்டத்தில் அவரும் சேருவார் போல தெரியுது. ஆனா என்னன்னா சச்சி அதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் உள்ளே வர ஏதோ ஓரமா போற வண்டு தள்ளி போகட்டும்னு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ பேசுறாங்க வாட்டர்மெலான் ஸ்டாருன்றானுங்க, இல்ல சோஃபாக்கு பேசி அது பெருசா வரலங்க. அவரெல்லாம் வாட்டர்மெலான்ல இப்போதைக்கு அமைதியாயிட்டார். இல்ல அமைதியா அவரெல்லாம் வரும்போது நான் வரக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாரு. அவரு நினைச்சிட்டு போட்டுமே, அவரு ஒரு ஸ்டார் ஆகலான்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனா ஜென்சி நீ அந்த சைடு போய் உட்காருப்பா, ஏன்பா நடுவில் ஓடி வந்துகிட்டே இருக்கிற அப்படின்னு குறுக்க வர்ற. அதெல்லாம் எப்படின்னா 10 ரீல்ஸ் தள்ளி பார்க்கும்போது அவர் ஒரு ரீலா இருந்தாரே ஒழிய ஒரு நாகரிகமாக பேசினா நல்ல செய்தியாக வரலாம். உண்மைதான். அதாவது நாகரிகம் மட்டும் பேசினதுக்கு தான் இன்னைக்கு 3வது இடம். இப்போ விமர்சகர்களால் என்ன சொல்கிறாங்கன்னா கட்சி அடுத்த இடத்துல இருக்காதுன்றாங்க, அடுத்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. அப்போ 3ஆம் இடத்துல வேற ஏதாவது ஒரு புதிய கட்சி, புதிய ஜெனரேஷன்ஸ் கிரியேட் ஆகும்போது இவங்கெல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நீங்க சொல்றத பார்த்தா அப்ப தனுஷ் வந்து உள்ள வராரு, இவங்க அழிஞ்சு போயிருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏதோ அது சொல்ற மாதிரி தெரியுது. மக்களுக்கு அவங்க என்ன கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தி அது மக்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் யாரோ ஒருத்தருக்கு அழிவு நிச்சயம் தானே. கண்டிப்பா. பட் மக்களுமே இப்போ விஜயெல்லாம் வந்து வந்தாரு அப்படின்னா சட்டுன்னு ஒரு சினிமா நடிகரானாரு வந்தாரு போனாருலாம் கிடையாது. மக்கள் மன்றம்லாம் நிறையா வச்சு நிறைய சேவைகள்லாம் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சும்மா திடீர்னு வந்தார், கட்சி ஆரம்பிச்சார், போனாருன்றதெல்லாம் கிடையாது. 2வது அதிருப்தி, திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் அதிருப்தி. எப்படியாவது சீமானாவது கொண்டு வந்துருவாரான்னு பார்த்தா அவர் வசனம் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கிற அவர். ஸோ அவர் ஒரு பக்கம் வசனம் பேச போக அடுத்து வேற வழி இல்லை அப்படின்னு மக்கள் வந்து வேற வழி இல்லாமல் தான் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்களே ஒழிய 2வது இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்றதை பார்த்துட்டு தான் அடுத்தது அது போகும். அதுக்குள்ள படித்த இளைஞர்கள் வர்றாங்க, அதிகாரிகள் வர்றாங்க. இவங்கெல்லாம் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கும் போது ஏன் ஒரு சாயம் அடிக்கக்கூடாது? பிடிச்ச ஒரு சாயத்தை அடிச்சு விட்டுலான்னு தமிழக மக்கள் ஒரு சாயத்தை அடிச்சிட்டாங்க. அங்கே முன்னாடி அங்கே ஜெயிச்ச கடப்பாறைகளே திரும்ப 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 வந்து நின்றுக்குது, இடத்த யாருக்கு விட மாட்டேங்குது. இந்த இவர் ஒருத்தர் சொன்ன மாதிரி மைக்கிலேயே சொல்கிறாப்புல, அவரு மட்டும்தான் நிற்கணுமா, மைக் ஆன்ல இருக்குதா அப்படின்னார்ல. அந்த மாதிரி எப்போ அண்ணன் காலியாவான் தின்ன ஃப்ரீயாகுன்னு இருந்துக்கிட்டு இருக்கிறது தான் அங்கே. ஆமாம். அப்போ காலியாகிற வரை வெயிட் பண்ணாமல் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்னு எனக்கு தெரிஞ்சு முதல்வன் படம் பார்த்த மாதிரியே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட முதல்வன் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதி படத்தில் கூட டக்குன்னு ஒரு அரசியல்வாதியை
ஒரு லைவ் எடுத்து பேசுவாங்க. அது கூட கொஞ்சம் அதே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. ஓரளவுக்கு ஒரு ட்ரெண்ட் மாறி இருக்கு. பட் நம்ம ஆளுங்க வீணா போகாமல் இருக்கணும். அடுத்து இருக்கிற அது கவனமாக அது அவர் வந்து முதல்வர் அவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வந்து தாங்கி இருக்கிறாங்க. அது கவனமாக அடுத்தடுத்த இடத்துல சிறு வேட்பாளர் தப்பு பண்ணா கூட அது அவரை தான் சாரும் அப்படிங்கிறதுக்காக அந்த நடவடிக்கை ஒரு ரியாக்ஷன் எடுத்தால், அதாவது 108 இடத்துல ஜெயிச்சாலும் அதில் எனக்கு தெரிந்து 90% இன்னைக்கும் வேட்பாளர்களே அது யாருன்னு தெரியாது. எல்லாம் அவருக்கு விழுந்த ஒரு ஓட்டு தான் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். அதுதான் உண்மையும் கூட. அதை அவர் காப்பாற்றுறதுக்கு மக்கள் மனசில் நின்றுட்டாரு அப்படிங்கிறத. ஏன்னா பல இடையூறுகள் அவருக்கு இருக்கும். முருகன் இப்போ தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற ஒரு இடையூறை கொண்டு போய் தருவாங்க. அந்த மாதிரி பல இடையூறுகளை அவர் சரியாக கையாளணும். இப்போ அவர் கட்சியிலேயே தப்பு பண்ணியிருந்தாலும் கண்டிக்கணும், தூக்கி எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கிறது தான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பதிவு செய்கிறோம். வீரன் வந்து இல்லை அப்படிங்கிறது வருத்தமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கடைசியில் வீரனுக்கு வந்துட்டீங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மெதுவாக டாஸ்மாக் குறையுதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால் அது சந்தோஷமான விஷயம். டாஸ்மாகோட எண்ணிக்கை குறைஞ்சி இனிமே அடுத்தது கல் மற்ற வெரைட்டிஸ் வரும்ன்றது மாதிரி எதிர்பார்க்கலாம். அப்படிதானே? அதாவது வீரனுக்காக வருத்தப்பட்ட யாராவது இருந்தால் கண்டிப்பாக எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அரசியல் விவாதங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்களையும் நீங்கள் கமெண்டில் எங்களோட பகிர்ந்துக்கலாம். நன்றி, வணக்கம்.